சில பொண்ணுங்களை கடத்தி வச்சு ஒரு கும்பல் கடன் கொடுக்கறன்ற பேர்ல அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துச்சு. அவங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தவாவ. நீங்க சொல்ற மாதிரி மோசமான பொண்ணு செய்யற காரியமா அது? பல பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்துனவ ஆனந்தி. உயிரையே பணைய வச்சு காப்பாத்துனா. அவளை போய் தப்பா பேசுறீங்க? ஊருக்கு உபதேசம் பண்றவன்லாம் வீட்டுல ஒழுங்கு சீலனா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. நீ சொல்ற மாதிரி மானத்தை பெருசா நினைச்சா கர்ப்பமாக்க வேண்டிய காரணமே இல்லையே. என்ன பெரிய காரணம்? அதான் ஆனந்தியே சொல்லிடுச்சா, கூட வேலை பாக்குறவனும் நானும் காதலிச்சோம்னு. விருப்பப்பட்டோம் எதுவும் கேட்டு மானம் தானே போனா பாவட்டன்னு விட்டு கொடுத்துச்சோ என்னமோ. இந்தாருங்க, அவரை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க. என் அன்புவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி என்னமா உன் அன்பு யோக்கியன்னு ஒரே அடியா துடிக்கிற? அவன்தே நடந்த தப்புக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்றானே, நீயே இல்லன்னு சொல்ற? என்னால அவர் எம்புட்டோ பழிப்பாவத்தை சுமந்துட்டாரு. செய்யாத தப்புக்கு நிறைய தண்டனை அனுபவிச்சு விட்டாரு. இந்த பழிக்கு அவர் காரணம் இல்ல. நான் அவரை குற்றவாளியாக்க விரும்பல. ஆசை இல்லாதவன் ஆம்பளையே இல்ல. இதெல்லாம் பஞ்சாயத்துல பேச வேண்டிய அவசியமே இல்ல. இத அந்த அன்பு பையன் பண்ணதுதே. அவன் பட்டணத்துல வளர்ந்த பையன். இந்த ஊரு கௌரவம் நல்லது கெட்டது பத்தி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்ல. ஆனந்தி வேணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனந்திய பார்த்ததும் அந்த அன்போட அம்மா ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் அப்புறம் சம்மதிச்சிட்டாங்க. இத அவங்க மண்டபத்துல சொன்னது, நான் சொல்லல. திடீர்னு ஆனந்தி கல்யாணம் வேணான்னு ஒதுங்க ஆரம்பிச்சதும் அவனுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ஏன் இந்த பொண்ணு ஆசைப்பட்டவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிச்சுங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு நான் அப்புறம் வாரேன். ஆமா, நான் எங்க விட்ட? திடீர்னு ஆனந்தி கல்யாணம் வேணான்னு ஒதுங்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்குண்ணே. அங்கதானே. அதான் அதான். என்னடா இது, அம்மாவே சம்மதிச்சிட்டாங்க, இப்ப இந்த ஆனந்தி வேணான்னு சொல்றாளே, ஏதோ தப்பா இருக்கே. ஆனந்தியே கல்யாணம் வேணான்னு சொன்னா ஆனந்தி அப்பா அம்மா எப்படி சம்மதிப்பாக? இந்த கல்யாணம் நடக்குமா? ஆனந்தி நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு அந்த அன்புக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அதான் சரி, வேற வழி இல்ல, இந்த மாதிரி குறுக்கு வழியில போனாலாவது ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் தப்பு பண்ணிருப்பான். அவன் தான் கவலைப்படாம தைரியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, தப்பு பண்ணாமலா ஒத்துக்கிட்டு இருப்பான்? இருக்கும் பிரசிடென்ட் சொல்ற மாதிரி தப்பு பண்ணிருப்பா. அதனாலதான் தாலி கட்டுறேன்னு சொல்லிருக்கான். ஆசைப்பட்ட பொண்ணா இருந்தாலும் எந்த பையன் ஏத்துக்குவான்? இந்த காலத்து பசங்க சரியில்லப்பா, துணிஞ்சே தப்பு பண்றானுங்க. எல்லாத்துலயும் அவசரம். தினமும் செய்தியில தான் மருந்த கொடுத்து அதை பண்ணிட்டானுவோ இதை பண்ணிட்டானுவோன்னு 1008 விஷயத்தை பாக்குறோமே. அந்த பையனை பிடிச்சி விசாரிச்சிருந்தா உண்மை வெளியே வந்திருக்கும். போத நிறுத்துங்கயா. கேட்டியாடி ஆள் ஆளுக்கு எப்படி பேசுறாங்கன்னு கேட்டியா? ஊரையே கூட்டி கோலாகலமா கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, அதுக்குள்ள மொத்த குடும்பத்தையும் இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி தலை குடிஞ்சு நிக்க வச்சுட்டியடி. நம்ம குடும்பத்தோட மானத்தை சின்ன பின்னமாக்கணுங்கிறதுக்காக கழுகு மாதிரி யாரெல்லாம் சுத்தி வராங்கன்னு உனக்கே தெரியும்லடி. தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொடுக்கலாமாடி? உனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதும் நீ முதல்ல என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும். உனக்குள்ளேயே ஒளிச்சு மறைச்சு வச்சு எங்களை எல்லாரும் முன்னாடி இப்படி கழுத்து அறுத்துட்டியேடி. அம்மா, என்னம்மா பேசுற நீ? யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனந்தி நீ சந்தேகப்படலாமாமா? அவ தப்பு பண்ணாரு சாமியே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டி. அவ
அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாளேன்னு தான் நான் ஆதங்கப்படுறேன். இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி காசு பணத்துக்காக பட்டணத்துக்கு அனுப்பி என் பொண்ணோட வாழ்க்கைய நானே பாழாக்கிட்டேனேன்னு நினைச்சா என் நெஞ்சே வெடிக்குதுடி. அம்மாடி ஆனந்தி, இங்க பாரு, அம்மாவை பாரு. நீ ஓ சுய நினைவோட எந்த தப்பு தண்டாவும் பண்ணலங்கிறத நாங்க நம்புறோம். ஆனா அது யாருன்னே தெரியாதுன்னு சொல்லாதடி. அந்த வார்த்தையே உன் வாழ்க்கைய கொண்டு குழியில போட்டு மூடிருண்டி. என்ன பெத்தவளே, அம்மாடி அம்மாவை பாரு, உன் அக்காவை பாருடி. கட்டின தாலியோட உன் அக்காவும் மாமாவும் சம்பந்தியும் பஞ்சாயத்துல கூனி குறுகி நிக்கிறத பாருடி. இதுக்கா நீ ஆசைப்பட்ட? இதுக்காக வாடி நீ கஷ்டப்பட்ட? நீயே சொன்னல அந்த அன்பு தம்பியும் நீயும் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு. அந்த தம்பிதான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத நீ ஏத்துக்கோ. பிரச்சனை முடிஞ்சிருண்டி. அந்த தம்பிதான் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்குல்ல. நம்ம குடும்பத்தோட நிலைமைய நினைச்சு நீ உண்மைய ஒத்துக்கடி. ஊரு என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும்னு பயந்து யாருன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதடி. என் வயித்துல புளிய கரைக்குதுடி. அந்த அன்பு தம்பிதான் காரணம்னு சொல்லுமா, சொல்லுடி. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, அன்பு மேல எந்த தப்பு இல்ல. அன்பு இதுக்கு காரணம் இல்ல. எனக்கு இந்த அக்கிரமம் நடக்கும் போது அவருக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்ல. எங்களுக்குள்ள எந்த நெருக்கமும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட மூச்சு காத்து கூட என் மேல பட்டதில்ல. அவர்தான் இதுக்கு காரணம்னு யாராவது சொன்னீங்கன்னா சொன்னவங்க நாக்கு அழிஞ்சு போயிரும். இவங்க நினைக்கிற மாதிரி சொத்துக்காகவோ பகட்டுக்காகவோ இல்ல அலங்காரத்துக்காகவோ நான் சென்னைக்கு போனவ இல்ல. குடும்பத்தோட கஷ்டத்துக்காக போனவ. ஒருவேளை நிம்மதியா சாப்பிட்டு என் குடும்ப கடனை அடைச்சு 4 பேருக்கு முன்னாடி நாமளும் தலை நிமிர்ந்து நடக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் சென்னைக்கு போனேன். போன இடத்துல சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன். அந்த நேரத்துல அன்பு எனக்கு தெய்வம் மாதிரி துணையா நின்னு அம்புட்டு உதவி பண்ணாரு. எந்த கட்டுக்கோப்பும் இல்ல, எந்த பாதுகாப்பும் இல்லன்னு இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல.